ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அணியிலிருந்து ஒரு முக்கிய வீரர் பார்டர் கவாஸ்கர் கோப்பையிலிருந்து விலகப் போவதாக நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ என்னடா இது நமக்கு வந்த சோதனை இப்படியாடா வரணும்னு சொல்லிட்டு பல ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வச்சுக்க ரோஹித் சர்மா ஏற்கனவே முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாட மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால சுப்மன் கில் இந்த தொடர் முழுவதுமே ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சுப்மன் கில் அவர்கள் இதுக்கு முன்னாடி பார்டர் கவாஸ்கர் ட்ரோபியில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 2021 2022 பார்டர் கவாஸ்கர் ட்ரோபி வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தது நம்ம சுப்மன் கில் அவர்கள். ஸோ அப்போ ஓப்பனிங் பேட்டரா ஆடிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன் டவுன் பொசிஷன் அவருக்கு கொடுத்திருக்காரு. பட் இருந்தாலுமே கில் அவர்கள் நல்லா ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்ச்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஒரு சில மேட்ச்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா எந்த பிளேயரை தற்பொழுது இந்திய அணி எடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. ஏன்னா இந்திய ஆஸ்திரேலியா தொடர் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு 2 பிளேயரை ஸ்டே பண்ண வச்சு அவங்களுக்கு இந்த டெஸ்ட் தொடர்ல சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அது உண்மையா இருக்க போகுது, எந்தெந்த வீரர்களை அவங்க ஸ்டே பண்ண வைக்கிறாங்க, ஸோ எந்தெந்த வீரர்கள் டெஸ்ட்ல ஸ்குவாட்ல ஆட் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுப்மன் கில் அவர்களின் ரீப்ளேஸ்மெண்ட்ல யார் இருக்க போறாங்க. சுப்மன் கில் அவர்கள் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த இடத்துல எந்த பிளேயரை எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு ஒரு தரமான பிளேயர்னா நம்ம சத்தீஸ்வர் புஜாரா மட்டும்தான். ஸோ அவருடைய இடத்தை யாராலுமே நிரப்ப முடியாது, அவருடைய பர்ஃபார்மன்ஸை யாராலுமே அசைக்க முடியாது. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்திரேலியா மண்ணில் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கு. ஸோ அவர் வந்திருந்தாருன்னா கண்டிப்பா இந்த ஆஸ்திரேலியா தொடரில் மிகப்பெரிய ஒரு சவால் பவுலர்களுக்கு சத்தீஸ்வர் புஜாரா கொடுத்திருப்பாங்க. பட் இந்திய அணி தேர்வு செய்தது மிகப்பெரிய ஒரு தவறான அணி தேர்வு செஞ்சிருக்காங்க. ஸோ யங்ஸ்டரை வச்சு பார்டர் கவாஸ்கர் ட்ரோபியை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அது சாத்தியமே கிடையாது. ஸோ என்னதான் ரிஷப் பண்ட் அவர்களும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலுமே மற்ற இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்திய அணியின் இந்த வெற்றி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சொந்த மண்ணிலேயே டெஸ்ட் போட்டி இழந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்டர் கவாஸ்கர் ட்ரோபியை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த 4-5 மேட்ச்லயுமே கம்பல்சரியா 4-4 வின் பண்ணா மட்டும்தான் இந்திய அணி வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மேட்ச் கைவிட்டா கூட சோலி முடிஞ்சுங்க, இந்திய அணியின் கனவு முடிவுக்கு வந்துடும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்களா இப்போதான் இந்திய மண்ணிலே ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள வச்சு பார்டர் கவாஸ்கர் ட்ரோபி அதுவும் ஆஸ்திரேலியா மண்ணில் எப்படி ஆட போறாங்கன்னு தெரியல, எப்படி 11th எடுத்துட்டு வர போறாங்கன்னு தெரியல. ஸோ என்ன பண்ண போறாங்க, முதல் டெஸ்ட் போட்டிக்கு ஜஸ்பிரித் பும்ரா தான் கேப்டனா இருக்க போறாரு. ஸோ என்ன பண்ண போறாங்க, எப்படி 11th கொண்டு வர போறாரு அப்படின்றத பார்ப்போம். சுப்மன் கில்லுக்கு ரீப்ளேஸ்மெண்டாக எந்த பிளேயர் உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.